கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் கொடுத்தது நல்ல நாளுக்காய் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஒரே சிந்தையோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல குரலை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வல்லவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் எங்கள் மேல் நீர் பெருகப்படுகிறீர், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு ஆண்டவரே பதில் தருகிறீரே, ஜெயம் தருகிறீரே. நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. ஜீசஸ் உமக்கு நன்றி. ஸ்தோத்திரங்களை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்து முடித்த, எங்களுக்காக செய்து முடித்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபைகள் பெருகட்டும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தால் கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த காலை விளக்காம நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மை கண்ணோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் இந்த நாள் ஃபுல்லாக எங்களை மூடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தால் எங்கள் கூட பேசுவீராக கர்த்தாவே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன பண்ண வேண்டும் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லி கொடுப்பீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உடைய வசங்கள் மூலமாக, உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோட இடைப்படுவீராக. நாள் ஃபுல்லாக ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அசைவாடி எங்களுக்கு தேவையான பலத்தை கொடுத்து ஆண்டவரே சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து இந்த நாளில் எங்களை வழி நடத்துவீராக. இந்த ஜெப வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடவுள் நல்ல நமக்கு உறக்கத்தை கொடுத்து இந்த அதிகாலை நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க நமக்கு கொடுத்துற கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள்னு போட்டிருக்கு. தேடுகிற எவனும் கண்டடைவான். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தரை கண்டடைவோம். கர்த்தரை கண்டடையும் போது பதில்களை கண்டடைவோம், ஜெயத்தை கண்டடைவோம், சுகத்தை கண்டடைவோம், நல்வாழ்க்கையை கண்டடைவோம், வெற்றியை கண்டடைவோம், உயர்வை கண்டடைவோம். அதுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவர். எல்லாம் அப்படியே வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. அது இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற இந்த கிருபையான காரியம் ரொம்ப விசேஷித்தது. அதுக்கு நன்றி சொல்லு கர்த்தாவே. ஜீவனை கொடுத்துருக்கு. நேற்று இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை, ஆனால் கடவுள் நமக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, பொருளாதார நன்மைகளை செய்கிறாரு, சுகத்தை கொடுக்குறாரு. அதுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர். குறைவெல்லாம் நீக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குது. நன்றி சொல்ல 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 சோத்திரம் சொல்ல சொல்ல கிருபைகள் பெருகுது. ஆகவே இந்த நாள் அற்புதமாக இருக்க போகிறது. இந்த நாள் வெற்றிகரமாக இருக்க போகிறது. உயர்வை பார்க்க போகிறோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் அப்படி தொடரும். காலை தோறும் கர்த்தர் புதிய கிருபைகளை தரார். பாருங்க, நன்மை கிருபை தொடரும் போது, கிருபைகள் நம் வாழ்க்கையில பெருகும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள நீங்களும் நானும், இந்த கிருபையில் இருக்கிற நீங்களும் நானும் தோற்க முடியுமா? கிருபையில் இருக்கிற நீங்களும் நானும் பொருளாதார நெருக்கடியில் போய் சிக்கிக்கொள்ள முடியுமா? மாட்டோம். மாறாக என்ன பண்ணுவோம்னா, தேவனுடைய தயவினால் எல்லா தீமையிலும் வெளியே வரும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். கர்த்தரை பலப்படுத்த வல்லவராக இருக்கார். புதிய யுக்திகளை தர வல்லவராக இருக்கார். அவருடைய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை அவங்களுக்கு காற்றும் பாருங்க. 25ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் படி சங்கீதா வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாக கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென்.
புசித்து திருப்தியாகி. ஆமென். இந்த வார்த்தை பாருங்க, திருப்தி, திருப்திப்படுத்துற கடவுள் அவர். திருப்தியாகி ஆமென். கொழுத்து உம்முடைய பெரிய தயவினாலே, தயை, ஃபேவர், தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். செல்வம்னா இன்னைக்கு சண்டை போடுறாங்க மக்கள், ரட்சிக்கப்படாத கர்த்தரை அறியாதவர்கள்லாம், இதெல்லாம் பைபிள்ல இருக்கா, ஐஸ்வர்யம் பைபிள்ல இருக்கா, செல்வம் பைபிள்ல இருக்கா அப்படின்னு வரவேற்கிறார்கள் சுவிசேஷம். ஆனா நம்ம ஆட்கள், ரட்சிக்கப்பட்ட ஆட்கள், செல்வம்னா வேணான்றாங்க. ஆனால் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே நல்லா கேளுங்க. திரும்பி திரும்பி கேட்கறதால விசுவாசம் வருது. ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையை, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறதுனால் வருகிறது. ஆகவே இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். ரொம்ப நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினாலே. என் ஃப்ரெண்ட் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் சொல்லுவார், நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்பீங்க அப்படின்வார். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து தேவனுடைய பெரிய தயையினாலே நீங்கள் செல்வமாய் வாழ்வீர்கள். விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஒருவேளை அந்த லைஃப் ஸ்டைல், அந்த வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனைகள் குறைவுகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய தயவு என்ன செய்ய வைக்குமா? செல்வமாய் வாழ வைக்கும். ஃபர்ஸ்ட் அரணான பட்டணங்களை தரும், செழுமையான பூமியை தரும். சொல்லும்போதே நல்லா இருக்கு. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளை தரும், வெட்டப்பட்ட துறவுகளை தரும், ஏராளமான திராட்சை தோட்டங்கள். இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம். ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஒளிவ தோப்புகள், கனி கொடுக்கும் விருட்சங்கள், இதெல்லாம் கடவுளுடைய இரக்கம், அவருடைய தயை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டால் நடக்காது. ஆனால் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு அடிமை. மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவருடைய வார்த்தையின்படி நடக்கட்டோடு ஒப்பு கொடுத்தோம்னா நடக்கும். அப்புறம் எப்படி வர்றது? கடன் பிடியிலிருந்து எப்படி வெளியே வர்றது? பொருளாதார நெருக்கடியிலிருந்து எப்படி வெளியே வருது? ஆண்டவர் சொல்லுகிறேன், கடவுளுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை உதவி செய்யும். அதனாலதான் இந்த காலை பொழுதுல, இந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம கடவுளுடைய வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறோம். அதுவும் ஆண்டவரே என்ன நான் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லும் போது ஆண்டவர் நேரம் இதை காட்டினார் எனக்கு. ப்ராமிஸா சொல்றேன், கண்டிப்பா இந்த நாளில் இந்த வார்த்தை நிறைவேறும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். நிஜமாகவே பெரிய அற்புதங்களை பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. கமெண்ட்ல ஆமென் ஃபெய்த்ல போடுங்க. நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையை எடுத்து பலருக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு இந்த ஷேரு, லைக், சப்ஸ்கிரைபர்ஸோட கணக்கு பெருகிறது, இதெல்லாம் பெருகும். அது பக்கம், அது வேற பக்கம். ஆனால் இந்த சுவிசேஷத்தை நம்ம பரப்பணும். அன்று சொல்றாரு, பூமி எங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவி. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. உட்கார்ந்த இடத்துல என்ன போடலாம், நீங்க இந்த நல்ல வார்த்தைகளை அப்படியே பலருக்கு அனுப்பி வைக்கலாம். கேட்கிறவர்கள் பெனிஃபிட் ஆவாங்க, கேட்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். திரும்பியும் சொல்லுகிறேன், நீங்கள் அரணான பட்டணங்களை கட்டி கொண்டு, செழுமையான பூமியை கட்டி கொண்டு, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகள், வெட்டப்படாத துறவுகள், வெட்டப்பட்ட துறவுகள், மடிகள் வெட்டப்பட்ட துறவுகள், ஏராளமான திராட்சை தோட்டம், ஒளிவ தோப்பு, கனி கொடுக்கும் விருட்சம், இது எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு நமக்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு கால் பிளாட்டில் ஒரு வீடு கிடைக்குமா? அதே வாய்ப்பு இல்லாத நிலைமையில இன்னைக்கு பொருளாதார நெருக்கடிகள், விலைவாசிகள், நான் சொல்றேன் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே எதுவுமே ஈஸியாக ஒருத்தருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது, நான் சொல்லுகிறேன், சுலபமா ஜெயிக்க முடியும். அப்போ இதன் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்கணும். வார்த்தையின் மேல வைத்து, கர்த்தர் இருக்கிறார், அவருடைய தயை என்னோட இருக்கிறது, என்னை பலப்படுத்துகிறவர் என்னோட இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இப்படி நீங்க இந்த நாள் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுகிறேன், இந்த நாள் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிய நாளா இருக்கும். உங்களுக்கு செழிப்பு நாளா இருக்கும், செல்வத்தின் நாளா இருக்கும். கடவுளுடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த பகல் வேலையில ஒரு வேளை வந்தாருன்னா, நான் சொல்றேன், அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் உழைக்கிறவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அதே போல விசுவாசத்திலே வல்லவர்களா இருக்கணும்.
நிஜமாகவே சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நாட்களில் சொந்த வீடுகளை கட்டுவீர்கள், ஆமென். சுகமாக இருப்பீர்கள். ஆமென். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இன்னைக்கே உங்களுக்கு டிஸ்சார்ஜ் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கேன்சர்ஸ் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தீராத வியாதிகள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இன் ஜீசஸ் மைட்டி நேம். ஆமென். தேவாதி தேவன் இயேசுவின் நாமத்தில் உள்ள விசுவாசத்தில் நான் பேசுகிறேன். ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவீராக. ஆமென். வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் இருக்கிற கடவுளுடைய வார்த்தைகள் இந்த நாளிலே கிரியை செய்வதாக. ஆமென். உன் வாழ்க்கையில சுகம் உண்டாகட்டும், வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும். கர்த்தரை நம்புங்க. நன்மையும் கிருபையும் தொடரும்னு சங்கீதம் 23 படிக்கிறவங்க விளையாட்டு விஷயம் கிடையாது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம மேற்கொள்ளும்டா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில தீமைக்கு இடமே கிடையாது. எஸ். நீதினால் சிறப்புற்றிருப்போம், கொடுமைக்கு தூரமாகவும் பயமில்லாதிருப்போம், திகிலுக்கு தூரமாகவும் நம்மை அணுகுவதில்லை. எஸ். நாம் சாகாமல் பிழைத்தது கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம். விவரிப்போம். உலகத்தில் உள்ள மக்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உடன்படிக்கை இல்லாதவர்களுக்கும் உடன்படிக்கையில இருக்கிற நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் செல்வம் வேணான்னு சொல்ற ஆட்களோட நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் தராரு செல்வத்தை. நம்ம செல்வத்துக்கு பின்னாடி நம்ம ஓடலங்க. நல்லா புரிஞ்சுங்க, செல்வத்துக்கு பின்னாடி ஓடல, சுகத்துக்கு பின்னாடி நம்ம ஓடல. பட் we are running behind Jesus. ஆமென். இயேசுக்கு பின்பாய் ஓடுகிறோம். எஸ். இயேசு தான் நமக்கு முன்பாக. ஆமென். அவருக்கு பின்பாக நம்ம ஓடும்போது மற்றவைகள் எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படுகிறது. ஆமென். இப்படி செய்ய போறோம், இது எப்படி பண்ண போறோம், இதை எப்படி சரி பண்ண போறோம், எப்படி கடனை கட்ட போறோம். பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார், ஆமென். உதவி செய்கிறார், ஆமென். பலப்படுத்துகிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன், பயப்படாதீங்க. உங்களுக்கு சொந்த இடங்களை கர்த்தர் தருவார். ஆமென். எங்களுக்கு கொடுத்துருக்காரு, உங்களுக்கும் தருவாரு. ஆமென். நாங்கள் இன்னும் கேட்குறோம், ஆண்டவரே பத்தாது கொடுங்க. கர்த்தர் தர வல்லவராக இருக்கார். ஆமென். சொந்த சபைகளை கட்டுவீங்க. என்னென்ன இல்லையோ புலம்பக்கூடாது, மாறாக ஜெபமாய் மாற்ற வேண்டும், ஆமென். ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பதில் தர அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறார். ஆமென். இதை சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய பெரிய தயையினாலே நீங்கள் செல்வமாய் வாழ்வீர்கள். ஆமென். செல்வமாய் வாழ்வீர்கள். ஆமென். செல்வமாய் வாழ்வீர்கள். ஆமென். நீங்க தேவனுக்கு ரொம்ப செல்வங்க நீங்க. அதனால நீங்க செல்வமா தான் இருப்பீங்க. அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதனாலதான் அவ்வளோ பெரிய விலையை சிலுவையில கொடுத்துருக்காரு. எஸ். சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. இதனால சோர்ந்தே போயிடக்கூடாது. அதனாலதான் இவ்வளோ வார்த்தைகளை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஃபீட் பண்றாரு. ஜெபம் பண்ணலாம். பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய தயவு உம்முடைய இரக்கமும் பெருகும்படிக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் மேல் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாள் முழுவதும் உடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும். ஆமென். இந்த நாள் முழுவதும் உடைய ரத்தம் எங்களுக்கு வேண்டிய எல்லா சகல கிருபைகளை பெருக செய்யட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை வாழ வைங்க, எங்கள் பிள்ளைகளை வாழ வைங்க, பெற்றோரை வாழ வைங்க, உடன் பிறந்தவர்களை வாழ வைங்க. எங்கள் சபை மக்கள் விசேஷமா எங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். வாழட்டும், சுகித்திருக்கட்டும், செழிக்கட்டும், முன்னேறட்டும். இந்த நாளில் கர்த்தாவே இன்டர்வியூக்கு போற எங்க பிள்ளைகளா ஜெயிக்கட்டும். ஆமென். பரீட்சைக்கு போற பிள்ளைகளா ஜெயிக்கட்டும். ஆமென். கர்த்தாவே, எந்த ஒரு காரியம், என்ன ஒரு சவாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்கட்டும். இயேசுவின் ஆமென். உம்முடைய தயவை கொண்டு நாங்கள் செல்வமாய் வாழ்வோம். உம்முடைய பெரிய தயை எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். இயேசுவின் ஆமென். தொடர்ந்து உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தாவே, உங்கள் சித்தம் நடக்கட்டும். உங்கள் நோக்கங்களை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் ஞானமும் உம்முடைய அனுக்கிரகம் உங்கள் பலனும் எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். ஆமென். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தையும் உடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, வாழ வைங்க. ஆமென். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிங்க. ஆமென். கர்த்தாவே, வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிறதுக்கு கிருபை தாங்க. நிறைய மக்களுக்கு உண்மை பற்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆத்ம ஆதாயம் பண்ண உதவி செய்யுங்க. ஆமென். உடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் நம்முடைய வருகை இருந்துச்சுனால எங்களை அன்போடு எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி சொல்லுங்க, ஆத்மாவே என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. உள்ளுமே என் கர்த்தரை கர்த்தரை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் கர்த்தர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களும் உபகாரங்களும் God bless you. Have a wonderful day. Praise the Lord.